தூத்துக்குடி மாவட்டம் தெர்மல் நகர், காதர் மீரான் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ். தண்ணீர் சூழ்ந்ததால மக்கள் என்னென்ன அவதிகளை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? நிச்சயமாக அர்னேஷ், தூத்துக்குடி மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெர்மல் நகர், காதர் மீரான் நகரில் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகரின் பிரதான சாலைகளான தமிழ்ச்சாலை ரோடு, பாபுசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். சென்ற ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 4 சக்கர வாகனங்கள் பெரும்பாலும் மழைநீரில் மூழ்கி வாகன உரிமையாளர்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளானார்கள். இதை தவிர்க்கும் விதமாக தூத்துக்குடி மாநகரில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாநகரின் பிரதான மேம்பாலமான 3வது மைல் மற்றும் தெர்மல் நகர் மேம்பாலம் ஆகியவற்றில் 4 சக்கர வாகனங்கள் சாலையின் ஓரமாக வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி உப்பாற்று ஓடையில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தொடர்ந்து தேங்கியுள்ளது. இதே போல தெர்மல் நகர், காதர் மீரான் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெரும்பாலான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அர்னேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.